பரோட்டா சொல்லலாமா இதில் கேஷ் போட்டு தண்ணி வணங்கண்ணா ஆச்சுன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு போயாச்சுங்க. எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா அடுக்கம்பாறை ஹாஸ்பிட்டல் தாங்க போயிட்டுருங்க. என்ன ரீசன்னா எங்கள் அண்ணனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அது பார்க்கலாம் சொல்லிட்டு தான் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணனை கூப்பிட்டுட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு போனாங்க. போகிறவே இல்லை ஒரு பயக்கல் நிறுத்திட்டு அங்கே போயிட்டு ஃப்ரூட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனாங்க. கிளம்பி போயிட்டு அடுக்கம்பாறை ஹாஸ்பிட்டல் கிட்ட போகும்போது சரியான வயலுங்க, அவ்வளோ லாங் ஓட்டு ஒன்றுமே முடியல. அதுக்கப்புறம் அடுக்கம்பாறை ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ண உடனே அங்கே போயிட்டு வண்டிலாம் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அண்ணனை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வச்சுங்க. வரும்போது பசி சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நின்று அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க. இந்த கடை உள்ளே போகும்போது ஃபேன்லாம் இல்லைங்க, கடை பார்க்கவே சிம்பிளாக இருந்தது. சரி உள்ளே போயிட்டு நான் சாப்பிடலாம் சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சிக்கன் ரைஸ் 1/2 சொன்னோம். அதுக்கப்புறம் 1/2 சிக்கன் ரைஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 8 rupees. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் ஆர்டர் பண்ணது தான் பரோட்டாங்க. இந்த பரோட்டாவோட சைஸ்லாம் பெருசாக இருந்தது, ஆனால் மெலிசாக இருந்தது ரொம்ப. அந்த பரோட்டாவை பிச்சு போட்டுட்டு அந்த வாடிலேருந்து சால்னா ஊற்றலாம் பார்த்தா வெறும் தண்ணி மாதிரி சால்னாவில் டேஸ்ட்டே இல்லைங்க. அதுக்கு அந்த சால்னா ஊற்றி சாப்பிடாம இருந்துடலாம், அப்படியே பரோட்டா சாப்பிட்டுக்கலாம் போலுது. அதுக்கு பே பண்ணிட்டு கிளம்பாச்சுங்க.